இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எனக்கு வேணும்னா அவ சாகணும். அதனாலதான் அவளை கொன்னுட்டேன். மாமா மாமா அபூர்வா, அன்னைக்கு நீ கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தல, நானா? நான் அங்க வரல மாமா. இல்ல, போய் சொல்லாத. என் சோபா சந்திராவை கொன்னது நீதான் அந்த டிரைவர் நாகராஜ் சொல்லியும் நான் அதை நம்பல. அப்படி இருந்தும் சந்தேகத்தோட நான் உன்னை டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். உன்னை கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர வச்சு நான் கண்ணால சுட்டு செத்து போன மாதிரி நாடகம் ஆட்டினேன். நான் எழுதி வச்ச லெட்டரை படிச்சுட்டு ஓம் வாயாலேயே என் சோபா சந்திராவை கொலை பண்ணன்னு நீ ஒத்துக்கிட்ட. அந்த கோபத்துல தான் நான் உன்னை கொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன கொல்ல முயற்சி பண்ணி அந்த கொலை பழிய என் பொண்ணு பூமி மேல தூக்கி போட்டுட்ட. இல்ல மாமா. என் உயிருக்கு உயிரா இருந்த சோபா சந்திராவை கொன்ன உன்னை எப்படி விட்டு வைப்பேன்னு நினைச்ச. அதனாலதான் என்னையும் நீ கொல்ல பார்த்த. சாவடி சாவடி ராட்சசி சாவடி. மாமா செத்து போ. நான் இது எல்லாமே உங்களுக்காக தான் பண்ண மாமா. கொல்லுங்கண்ணா, கொல்லுங்க. நான் உங்க மேல வச்சிருந்த காதல்னாலதான் அப்படி பண்ண மாமா. அம்மாடி, கொல்லுங்க மாப்பிள, அவளை விடாதீங்க, கொல்லுங்க மாமா. என்ன நம்புங்க மாமா. மாமா மாமா. அம்மாடி, அம்மாடி. மம்மி, அப்பா. சரத்சந்திரா சார், சரத்சந்திரா சார், என்னாச்சு? அப்பா இங்க பாருங்க. அப்பா, டாக்டர். நீங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. அப்பா இங்க பாருங்க. அப்பா, ஆண்டி, நீங்க வாங்க. இந்த பக்கம் வாமா. எல்லாரும் போலாம் வாங்க. அப்பா, அப்பா. கதவை சாத்துமா. உனக்கு யார் சரச்சந்திராவை பணத்தை கொடுத்து கொல்ல சொன்னாங்கன்னு ஒழுங்கா சொல்லிடு. சொல்லுடா, சொல்லு, ஒழுங்கா சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்லு, சொல்லு. நீங்க கட்டாயப்படுத்தி அதை ஞாபகப்படுத்த நினைக்காதீங்க. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா
மறுபடியும் அவர் கோமாவுக்கு போக வாய்ப்பு இருக்கு. என்னம்மா சிரிப்பு அடக்குற? இவ்வளவு பெரிய ஆபத்துலயும் உனக்கு வந்த லக்கு மாதிரி வேற யாருக்கும் வராதுமா. என்னாச்சு டாக்டர்? மாமாக்கு என்னாச்சு? எங்க அப்பா கோமால இருந்து வெளியில வந்துட்டாரு சரி. நிஜமாவா? ஆமா சரி. ஆனா என்ன, அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு, அப்பாவை யார் கொல்ல முயற்சி பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் மறந்துட்டாரு. நம்ம அத ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணக்கூடாதாம். அவருக்கா தன்னால ஞாபகம் வர வரைக்கும் அப்பாவை கொல்ல நினைச்சவங்க நிம்மதியா வெளியில சுத்திட்டு இருப்பாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத பூமி. அப்பா மாமாவை கொல்ல நினைச்ச கில்லர் மாட்டிக்கிட்டான். நைனி மேடம் அவனை விசாரிச்சுட்டு இருக்காங்க. நைனி மேடம் மாமாவை யார் கொல்ல நினைச்சாங்கிற உண்மையை அவங்க கிட்ட இருந்து வாங்காம விட மாட்டாங்க. சார் இது அநியாயம் சார். ஆல்மோஸ்ட் சரத்சந்திராவுடைய மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்ப மட்டும் நீங்க வராம இருந்தா சரத்சந்திராவை யார் கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டைம்ல எதுக்கு சார் எனக்கு டிரான்ஸ்ஃபர்? இதுல என்னோட தலையீடு எதுவுமே இல்ல நைனி. மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு, நான் அதை ஃபாலோ பண்றேன், அவ்வளவுதான். உடனடியா நீங்க இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் ஆகணும். தட்ஸ் ஆல். சார் ம். என்னாச்சு மேடம்? என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ராஜேந்தர். இது எல்லாமே அந்த அபூர்வா வேலைதான். அவ மாட்டிக்காம இருக்கணுங்கிறதுக்காக பெரிய இடத்துல அவளுடைய இன்ஃப்ளூயன்ஸ பயன்படுத்தியிருக்கா. அந்த சரத்சந்திரா கோமால இருந்து வெளியில வந்து நல்லபடியா குணமானது சந்தோஷமான விஷயம் தானே.